Audio Jungle. This is High Tech News TV News. Chennai, the Bharatiya Center for Excellence, a pioneering institution dedicated to the study and promotion of Indian knowledge systems, announced a strategic collaboration with Panchakarma Productions, the creators of the thought-provoking features film History of Ithikos. This partnership brings together a significant academic moment and a powerful cinematic voice, both aimed at challenging distorted historical narratives and fostering a more authentic understanding of India's past. The collaboration will be launched with screenings of the film at prestigious venues including IIT Madras and RR Sabha Mylapore, aimed at students, academics, and the general public to spark widespread movement of historical re-evaluation. The collaboration centers on the synergy between the center's two Ithikasa project and the film's compelling storyline. The True Ithikasa project is a multi-year initiative that employs evidence-based research from fields like archaeology and genetics and reconstructed India's civilization story. History of Ithikos, written and directed by Manpreet Singh. For over a century, the Madras Sanskrit College has been a bastion of the Bharatiya knowledge systems, said by Ramesh Mahalingam, trustee of Madras Sanskrit College. This collaboration represents a vital step in our evaluation, taking our deep-rooted academic legacy and presenting into a modern audience. The Kuppuswamy Sastry Research Institute is a groundbreaking institution uniting the India's ancient text with modern methodologies. It focuses on key areas like Idihasa, Ayurveda, and Ganidham, the innovative through a new curriculum and research and open access content with the vision to become a globally significant institution for Bharata knowledge systems. பேரு ரமேஷ் மகாலிங்கம். நான் மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ்லேருந்து வரேன். அங்கே ட்ரஸ்டியே டைரக்டராக இருக்கேன். நாங்கள் புதுசாக பாரதிய ஞான கேந்திரம், பாரதிய சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். அது மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜையும் குப்புசாமி சாஸ்திரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டும் கம்பைன் பண்ணி இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸில் ஒரு பெரிய காலை எடுத்து வைக்கிறதுக்காக ஆரம்பிச்ச ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன்ல ஒன் ஆஃப் த பிக் அப்ஜெக்டிவ்ஸ் நாங்க என்ன எடுத்துட்டு இருக்கோம்னா, இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸ்ல ட்ரூ இத்திஹாசா, அது அப்படின்னா நம்மளோட வரலாற உண்மையா காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரூ ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு பிரிவு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பிரிவுல நிறைய ஸ்காலர்ஸ் அழைச்சின்னு இந்தியாவோட ஹிஸ்டரிய, இந்தியாவோட சரித்திரத்தை நம்ம எப்படி உண்மையா காட்ட முடியுமோ, இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு இந்தியாவோட சரித்திரத்தை ஒழுங்கா சொல்லணும் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் தயார் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு எங்களோட பார்ட்னர் இந்த ப்ராஜெக்ட்ல பிருஹத் எஜுகேஷன் ட்ரஸ்ட்னு ஹைதராபாத்ல இருந்து அவங்க வந்திருக்காங்க. மிஸ்ஸஸ் கவிதா கிருஷ்ணா வந்திருக்காங்க ஹைதராபாத்ல இருந்து. இப்போ அது எங்க ப்ராஜெக்ட்ல நாங்க என்ன சொல்ல வரோம், ஜனங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது ஒரு அதிசயமா நாங்க சொல்ல விரும்பியதை திரு மன்பிரீத் தாமி அவர்கள் ஒரு சினிமா மூலமா எடுத்து காமிச்சிருக்காரு. அவர் எடுத்த சினிமா என்னன்னா, நம்ம சரித்திரம், நம்ம பள்ளிக்கூடத்துல நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற சரித்திரம் சரியில்லை, அதுல நிறைய தவறுகள் இருக்கு, நிறைய விஷயம் மறைக்கப்பட்டிருக்கு, நிறைய விஷயம் அறிவிக்கப்படல, வேண்டுமென்றே அறிவிக்கப்படல, இல்ல தெரியாம அறிவிக்கப்படல அப்படிங்கிறத அவர் தன்னோட பர்சனல் லைஃப்ல கண்டுபிடிச்சு இத பத்தி நம்ம ஜனங்களுக்கு எடுத்துன்னு போனா இதை எப்படி எடுத்துன்னு போறதுங்கிறது ஒரு மூவி மூலமா, அதாவது ஒரு சினிமா படம் மூலமா எடுத்துன்னு போனா ஜனங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வரும், அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு மூவி எடுத்திருக்காரு. இந்த படத்தை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப ஒரு அதிசயமா ஆச்சரியமா இருந்தது. இப்படி ஒரு நல்ல மூவி ஒன்று எடுத்திருக்காரு. நம்மளும் இதையே தான் சொல்றோம், அவங்களும் இதையே தான் சொல்றாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து
கோஆபரேட் பண்ணி இந்த படத்தை ஜனங்களுக்கு எடுத்துன்னு போவோம். நம்ம சென்னையில இருக்கிற ஜனங்க இந்த மூவியை பார்க்கணும். ஐ வாண்ட் பீப்புள் இன் சென்னை டு see this மூவி. அதனால ரெண்டு இடத்துல நாங்க ஸ்கிரீன் பண்றோம் இந்த மூவியை. சார் எடுத்த மூவியை நாங்க ஸ்கிரீன் பண்றோம். ஒண்ணு வந்து ஐஐடி சென்னையில செப்டம்பர் 1 நடக்கிறது. இன்னொரு ஸ்கிரீனிங் வந்து செப்டம்பர் 5 அன்னைக்கு ரசிகரஞ்சன் சபால போத் ஆர் இன் தி ஈவினிங் 5:36 இந்த டைம்ல காமிக்கப்படும். ஸோ எல்லாரும் இந்த மூவிக்கு சார்ஜ் பண்ணல, எல்லாமே ஃப்ரீ, யார் வேணா வந்து பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஸோ இதுதான் எங்களோட மெயின் ப்ரோக்ராம். இப்போ சார் வந்து சாருக்கு தமிழ் தெரியாது, அதனால சார் வந்து இங்கிலீஷ்ல பேசுவார். So, the movie History of Itihas is basically about a physics teacher who realizes bit difference between history and Itihas. Okay, that how they are not the same thing, and this many surprises like this I have tried to cover in the film. The movie is about a physics teacher who actually filed many RTIs against the education board and asked questions on what records and evidences the history textbooks are being written. And he used to get no records and no evidence as an answer. And that is where, the most interesting part of this is a physics teacher goes into history. And I'm also from a science background. So the fact that physics teacher goes into history says that it's not just a history buff historians. The history doesn't belong to the historians. History belongs to us as a normal citizen also. That is why I've made this story, and I want this movie to reach the minds of the kids, especially, and to make normal, general people realize that how much history is important. It is very much connected with the present and the future. Without having a hold on the history, you can never have hold on the future. As one person rightly said, and a great statement, the people who forget their history, their geographies are changed. And second statement which I love the most is this: if you want to wipe out any country's future, wipe their history. This is the anger which I come from, and I have made this film. I want to basically bring the same kind of emotions in the minds of the people, to have the same anger to actually go and fight against any injustice to history which happens in the future, if it happens. 3.5 years I researched, because I had no idea about history myself. I was a complete illiterate, no idea. So I researched on it, and on scripting I gave around 1 year or something, because on a subject like this, the movie can easily become very boring. It can become very preachy. So for that, I needed time. So yeah, 4 years of my life I have completely given my 4 years of life